வெல்கம் டு ஜிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பருப்பு தேங்காய் இல்லாமல் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சட்னி தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 200 கிராம் பெரிய வெங்காயம், 150 கிராம் தக்காளி, ஒரு 2 கையளவுக்கு புதினா தான் அதிகமாக இருக்கணும். அரை கையளவுக்கு கொத்தமல்லி தழை, ஒரு 5 இனுக்கு கொழுந்து கருவேப்பிலையே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி சின்னதாக விட்டு வச்சுருக்கேன். ஒரு 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 3 வரமிளகா, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வரமிளகாயை போட்டுக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டையும் போட்டு நல்லா ஒரு பெரட்டு பரட்டிட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதங்கட்டும். நல்லா கண்ணாடி பழம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ தக்காளி பழத்தை சேர்த்திக்கலாம். தக்காளி பழத்தோடு உப்பையும் சேர்த்து நல்லா ஒரு வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, வரமிளகாத்தூள் போட்டு அரை நிமிஷம் நல்லா பெரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சூடே போதும். ரொம்ப வதக்குனா அந்த ஃப்ளேவர் போயிடும். இப்படி அரைக்கும் போது காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா ஆறிடுச்சு. நான் இன்றைக்கி ஆட்டுக்கல்ல தான் ஆட்டுறேன். இந்த மாதிரி நல்லா நெக்குன்னு ஆட்டிட்டு இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ எடுத்துடலாம். உங்களுக்கு பரிமாறிட்டு காமிக்கிறேன். பருப்பு தேங்காய் இல்லாத கதம்ப சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது இட்லி தோசைக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.